நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தம் நம்ம செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவ சித்தம்னு சொல்லும்போது நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது தேவ சித்தமாக இருக்கிறது. எல்லாருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்வது அவருக்கு சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாருடைய ஆத்மாவும் மீட்கப்பட வேண்டும். எல்லாரும் கர்த்தரையே துதித்து ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால தான் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் அவர் தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.